அத்தியாயம் 10. நதியாவை தேடிச் சென்றவன் அன்று இரவு முழுவதும் வரவில்லை. பத்மாவும் செல்வநாயகமும் பயத்துடனும் கவலையுடனும் காத்திருந்தனர். நித்யாவிற்கோ நதியாவின் மீது அத்தனை கோபம். தன் அண்ணனின் வாழ்க்கையோடு விளையாடி கொண்டிருக்கும் அவளை கண்ணம் கண்ணமாக அறைய வேண்டும் என்கிற வெறியே இருந்தது. நித்தி, விஷாலுக்கு ஃபோனுக்கு ட்ரை பண்ணு, எங்கே போனான்னே தெரியல என்று புலம்ப ஆரம்பித்திருந்தார் பத்மா. அவளை தேடித்தான் போயிருக்கோம் அண்ணன். இத்தனை நாள் ஃப்ரெண்டாக பழகியதை நினச்சி வெக்கமாக இருக்குமா என்றவாறே விஷாலின் எண்ணிற்கு அழைத்து ஓய்ந்தாள். அதே வீட்டில் இருந்தாலும் கிருஷ்ணா எதை பற்றியும் கவலை இல்லாது நன்றாக உறங்கி கொண்டிருந்தான். சுமார் 6 மணி வாக்கில் வாசலில் விஷாலின் பைக் சத்தத்தை கேட்டு வேகமாக எழுந்து ஓடினாள் நித்யா. அங்கே கண்ட காட்சியில் அவளின் உடல் கோபத்திலும் வருத்தத்திலும் நடுங்க ஆரம்பித்தது. அவளின் பின்னே வந்த பத்மாவும் அங்கு கண்ட காட்சியில் அதிர்ந்து வாயை மூடியபடி நின்றுவிட்டார். மாலையும் கழுத்துமாக நதியாவின் கைகளை பற்றியபடி அவர்களை நோக்கி நடந்து வந்தவனின் விழிகள் யாரின் முகத்தையும் நேராக பார்க்கவில்லை. முதலில் தன்னை சுதாரித்து கொண்ட பத்மா, என்னடா பண்ணி வச்சிருக்க என்றார் கோபமாக. மனைவியின் கோபமான குரலை கேட்டு வேகமாக எழுந்து வந்த செல்வநாயகத்திற்கும் அதிர்ச்சி. மகன் இப்படி ஒரு காரியத்தை செய்வான் என்று சற்றும் எதிர்பார்க்கவில்லை. தனது கேள்விக்கு அவனிடமிருந்து பதில் வராது போகவே வேகமாக சென்று அவன் சட்டையை பிடித்து உலுக்கி, ஏன் இப்படி பண்ணின என்று அறைய ஆரம்பித்தார். அதற்குள் தங்களை நிதானித்து கொண்ட தந்தையும் மகளும் ஓடிச் சென்று அவரின் கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டனர். அன்னை கொடுத்த அத்தனை அடியையும் வாங்கி கொண்டு இறுகி போய் நின்றிருந்தான் விஷால். நதியாவோ அழுது அழுது ஓய்ந்து போன கண்களுடன் எவரையும் நிமிர்ந்து பார்க்காது நின்றிருந்தாள். இருவரின் கைகளும் ஒன்றோடு ஒன்று பிணைந்தே இருந்தது. கீழே நடந்த கலவரத்தின் சப்தம் கிருஷ்ணாவின் தூக்கத்தை கலைக்க மெல்ல இறங்கி கீழே வந்தவனின் பார்வையில் கைகளை கோர்த்து கொண்டு மாலையும் கழுத்துமாக நின்றவர்களின் மீது அழுத்தமாக படிந்து விலகியது. இரு கைகளையும் இறுக்கி கட்டிக்கொண்டு நிலைப்படியில் சாய்ந்து ஒரு காலை மற்றொரு காலின் மீது சாய்த்து நின்றவாறு நடப்பவற்றை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான். இதழ்கள் ஏளனமாக வளைந்திருக்க இருவரின் மீதே பார்வை நிலைத்திருந்தது. கதறி அழுது துடிக்கும் மனைவியை அடக்கிய செல்வநாயகம், பத்மா, நடந்ததை மாற்ற முடியாது. அக்கம் பக்கத்தில் எல்லோரும் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே எதுவும் பேசாமல் அவங்கள உள்ளே அழைச்சிட்டு போவோம். முடியாதுங்க, இவளை என் வீட்டுக்குள்ளே விட முடியாது என்று அவரும், ஆமாம்ப்பா, அவளை உள்ளே விடாதீங்க என்று நித்யாவும் மறுத்தனர். அவர்களை ஒரு பார்வை அழுத்தமாக பார்த்து, என் வார்த்தைக்கு மரியாதை இருக்குன்னா அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு வாங்க என்றார். அவர் அப்படி சொன்னதும் இருவரும் வேண்டாவிருப்பாக விஷாலையும் நதியாவையும் திரும்பி பாராது உள்ளே சென்றனர். செல்வநாயகம் அவர்கள் இருவரையும் உள்ளே அழைத்து வந்தார். கிருஷ்ணாவை கடக்கும்போது நதியாவின் பார்வை அவனை உரசிச் சென்றது. அவனும் அவர்களை தொடர்ந்து உள்ளே சென்று சோஃபாவில் அமர்ந்து கால் மேல் கால் போட்டுக்கொண்டு அமர்ந்து கொண்டான். பத்மா அழுத கண்ணீரும் முந்தானையால் மூக்கை துடைத்தபடியும் அவர்களை வெறுப்புடன் பார்த்து கொண்டிருந்தார். நித்யாவோ நதியாவை எரித்து விடுவது போல நின்றிருந்தாள். செல்வநாயகம் மட்டுமே தனது வருத்தத்தை எல்லாம் அடக்கி கொண்டு, ஏன் இவ்வளவு அவசரம் விஷால்? 1 மாதம் லவ் பண்ணி அடுத்த 10 நாளில் சண்டை போட்டு அது முடியும் முன்ன தாலி கட்ட வேண்டிய அவசியம் என்ன? அதுவரை அமைதியாக நின்றவன், அவசரம்தான்ப்பா, அவள் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தாச்சு, இன்னும் 1 வாரத்தில் கல்யாணம், அதை தடுக்க முடியாமல் தான். அவன் புறம் இருந்த பார்வையை விலக்கி, எதுக்குமா சண்டை போட்டுக்கிட்டீங்க? உதடுகள் உலர்ந்து இறகி போயிருந்தாலும் பெரியவரின் கேள்விக்கு பதிலளிக்க வேண்டுமே என்று எனக்கே சொல்லாமல் மாப்பிள்ளை பார்த்தவங்க கிட்ட பேச பயமாக இருந்தது. அதனால் விஷாலை விலகி போக சொன்னேன், அதுக்கு தான் சண்டை. அவளை கூர்மையான பார்வையுடன் ஆராய்ந்தவர், என் பெரிய பையன் உன்கிட்ட பேச வந்தப்போ இதை சொல்லியிருக்கலாமே, நாங்களே உன் வீட்டில் பேசியிருப்போமே. சொல்ல முடியல சார். அவர்களின் பேச்சுவார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த பத்மா ஆத்திரத்துடன், அவள் சொல்கிறதெல்லாம் பொய்யா இருக்கும், அதை கண்டுபிடிச்சிருப்பான் கிருஷ்ணா, அதனால தான் அவனை அடிச்சிருக்கா. கிருஷ்ணாவின் பெயரை கேட்டதும் மேலும் அவள் உடல் இறுகி போக, என் மேலே உங்களுக்கு என் மேலே உங்கள் பிள்ளைக்கு நம்பிக்கை இல்லை இருக்குது என்றாள் அழுத்தமாக. பத்மாவின் பேச்சு அவளையும்
விஷாலையும் காயப்படுத்துவதை அறிந்து கொண்ட செல்வநாயகம், பத்மா போதும், நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவள்தான் உன் மருமக, தேவையில்லாமல் வார்த்தைகளை விடாத என்றவர் விஷாலின் பக்கம் திரும்பி, எதையும் செய்வதற்கு முன்னாடி யோசிக்க மாட்டியா விஷால்? இதுதான் நிலைமைன்னு எங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன? நாங்கள் உங்களுக்கு தேவையான சுதந்திரத்தை கொடுத்து தானே வளர்த்தோம். எங்களையெல்லாம் ஒதுக்கிட்டு இப்படி ஒரு கல்யாணம் அவசியமா? பண்ணலாமா? அதிகம் உணர்ச்சிகளை காட்டாமலும் தாயின் கோபத்தில் உள்ளுக்குள் வருந்தி கொண்டும் இருந்தவன் கண்களில் கண்ணீர் துளிர்க்க, சூழ்நிலைன்னு சொல்கிறத தவிர வேறு எதையும் என்னால் சொல்ல முடியலப்பா. நான் செய்தது தப்பு தான். அதற்காக தண்டிச்சிடாமல் எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். மகனின் முகத்தில் தெரிந்த வருத்தத்தில் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் நின்றுவிட, பத்மாவோ, வேண்டாண்டா விஷாலு, ஒருத்தன் கல்யாணமே வேண்டாம்னு என்னை சோதிச்சான். நீ என்னடானா யாரை பற்றியும் யோசிக்காமல் கவலைப்படாமல் எவளையோ இழுத்துட்டு வந்திருக்க. நடந்ததை மறந்து அவளை அப்படியே அவள் வீட்டுக்கு விரட்டி விட்டுடுறா என்றார் கெஞ்சலாக. மனைவியின் கெஞ்சலில் அதிர்ந்து போன செல்வநாயகம், என்ன பேச்சு பேசுகிற பத்மா? எப்போ நம்ம பிள்ளை அவள் கழுத்தில் தாலியை கட்டிட்டானோ அப்போவே அவள் நம்ம வீட்டு மருமகள் ஆயாச்சு. உனக்கு பிடிக்கலைன்னா எதுவும் பேசாமல் உள்ளே போயிடு. நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எதிர்காலத்தை பாதிக்க சொல்லிட்ட என்றவர் விஷாலிடம் திரும்பி, உன் அறைக்கு கூட்டிகிட்டு போ, அவளோட தேவைகளை நீ தான் பார்த்துக்கணும், உன்னை நம்பித்தான் வந்திருக்கா என்று சொல்லிவிட்டு பத்மாவின் தோளில் கையை போட்டு அழைத்து கொண்டு அறைக்குள் சென்று விட்டார். அதுவரை அமைதியாக நடந்தவற்றை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கிருஷ்ணா மெல்ல எழுந்து நின்று இரு கைகளையும் உயரே தூக்கி சோம்பல் முறித்தான். தன்னை தாண்டி சென்று கொண்டிருந்த விஷாலிடம், ஸோ ஷீ இஸ் யுவர் வைஃப்? அவன் பக்கம் திரும்பியும் பாராது இரு தோள்களையும் குலுக்கிக் கொண்டவன் தம்பியின் முதுகில் லேசாக தட்டி, என்ஜாய் என்று கூறிவிட்டு படியை நோக்கி நகர்ந்தான். அவன் பேசியது நடந்து கொண்டது அனைத்தையும் வெறுப்புடன் பார்த்தபடி நின்றிருந்தாள் நதியா. விஷாலோ எதையும் யோசிக்காது, வா தியா என்றழைத்துவிட்டு தனது அறைக்குள் நுழைந்தான். விஷால் உள்ளே செல்லும் வரை மரம் போல நின்றவள் மெல்ல அறையை நோக்கி நடக்க, படியருகே சென்று கொண்டிருந்த கிருஷ்ணா வேகமாக அவள் அருகே நெருங்கி, என்னவோ நான் போயிடுறேன் அது இதுன்னு சொன்னேன், எதுக்கு விஷாலை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? என்கிட்ட இருந்து பணம் எதுவும் பறிக்கிற ஐடியாவில் இருந்தா அதுக்கு நோ சான்ஸ் என்றான் நக்கலாக. அவனை நிமிர்ந்து பார்த்தவளின் முகத்தில் அத்தனை கோபம் இருந்தது. நான் உன் தம்பியை காதலிச்சேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இதில் நீ எங்கிருந்து வர? அவளின் கேள்வியை கண்டு ஆராய்ச்சியாக பார்த்தவன், ஸோ என்னோட படுத்ததில் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் இதே வீட்டில் இருப்பதில் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால் விஷாலை ஏமாற்றி கட்டிக்கிட்ட, இப்படி எத்தனை பேர் கூட என்று அவன் முடிக்கும் முன்னே, ஏய் ஜாக்கிரதையாக பேசு. இதழ்களில் குடியேறிய ஏளனத்துடன், தைரியந்தான் உனக்கு, பார்க்குறேன் எத்தனை நாளைக்கு என் தம்பி கூட இருக்கேன்னு என்று கூறிவிட்டு மடமடவென்று மாடி ஏறி சென்று விட்டான். அவனது திமிரான பதிலிலும் நடத்தையிலும் முற்றிலுமாக தோய்ந்து போனவள் அறையை நோக்கி செல்ல, அப்பொழுது அங்கே வந்த நித்யா, உனக்கு வெக்கமாகவே இல்லையா நதியா? உன்னை ஃப்ரெண்டாக நினச்சதுக்கு என்னை அசிங்கப்படுத்திட்ட, மறந்து என் முகத்தில் விழிக்காத என்று சிடுசிடுத்து விட்டு சென்றாள். ஒரே நாளில் சுற்றியிருந்த நட்பும் உறவும் விலகிச் சென்றதை எண்ணிக்கொண்டே உள்ளே சென்றாள். விஷாலோ பால்கனியில் இருந்த நாற்காலியில் கண்களை மூடியபடி அமர்ந்திருந்தான். அவன் முன்னே சென்று நின்றவள், ஏன் விஷால் இதை செய்த? என்னால் உன் குடும்பமே உன்னை வெறுக்கிற நிலைக்கு வந்துருச்சு பாரு என்றாள் கண்ணீருடன். அமைதியாக அவளை நிமிர்ந்து பார்த்தவன், இதை செய்யாமல் இருந்திருந்தா என்னை நானே வெறுக்கிற நிலைக்கு வந்திருப்பேன். அவன் அருகே கீழே அமர்ந்தவள், நல்லா யோசிச்சுக்கோ விஷால், எந்த காலத்துலேயும் உங்கள் அம்மா என்னை மருமகளாக ஒத்துக்க மாட்டாங்க. எல்லோரையும் பகிச்சுக்கிட்டு எதுக்கு ஒரு வாழ்க்கை? நீ கொடுத்த இந்த கயிற்றோடு நான் பாம்பே போயிடுறேன், நீ வேற கல்யாணம் பண்ணிக்கோ என்று முடிக்கும் முன், இதுக்கு நீ என்னை செத்து போயிடுன்னு சொல்லியிருக்கலாம் தியா, தயவு செய்து இன்னொரு முறை இப்படி பேசாத என்றவன் எழுந்து குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டான். அவன் சென்றதும் சுவற்றில் சாய்ந்தமர்ந்தவள், உனக்கு எப்படி சொல்லுவேன் விஷால்? நான் உங்கள் அண்ணனால் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு எப்படி சொல்லுவேன்? நான் சொன்னாலும் அதை உன்னால் நம்ப முடியுமா? இப்போ கூட பாரு, என்கிட்ட சவால் விட்டுட்டு போகிறான். நீ பிறந்த வயிற்றில் தான் அவன் பிறந்தானான்னு சந்தேகமாகவே இருக்கு எனக்கு. ஊருக்கு போக இருந்த என்னை அப்படியே விட்டுருக்கக்கூடாதா? அவன் முகத்தை தினம் பார்க்குற கொடுமையை ஏன் கொடுத்த என்றெண்ணி கண்ணீருடன் சாய்ந்திருந்தாள். சற்று நேரம் அப்படியே கண்ணீருடன் அமர்ந்திருக்க உடலில் ஒரு குறுகுறுப்பு, யாரோ தன்னை பார்ப்பது போல எண்ணம் தோன்ற மெல்ல சுற்றுப்புறத்தை ஆராய, தோட்டத்தில் பார்வை பதிய அங்கே இருந்த மரம் ஒன்றின் மீது ஒரு பக்கமாக சாய்ந்து நின்று வேடிக்கை பார்ப்பது போல நின்றிருந்தான் கிருஷ்ணா. சட்டென்று பார்ப்பவருக்கு அவன் தோட்டத்தை பார்ப்பது போல தோன்றினாலும் அவனது பார்வை முழுவதும் தன் மீதுதான் என்று உணர்ந்தவளின்
உடலில் நடுக்கம் எழ ஆரம்பித்தது.